ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அரிஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் தந்தூரி பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் தந்தூரி மசாலா எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மயோனிஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மயோனிஸ் எடுத்துக்கோங்க. 1 கப்பு ஷ்ரெட்டட் சீஸ் எடுத்துக்கலாம். 1 கப் பாயில்டு கார்ன் எடுத்துக்கலாம். 1 கப் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். பேன் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் தான் முதல்ல ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. ரொம்ப எம்மியாக கூட இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல சிக்கனை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஒரு மாதிரி இப்போ க்ரீம் கலரில் வரும் பாருங்கள், அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா சிக்கன் அந்த எண்ணெயிலே நல்லா குக் ஆகிடும். இதுக்கப்புறமா தான் நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். தந்தூரி மசாலா, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், எல்லா ஸ்பைசஸ் இப்போ இதில் போட்டு சிக்கனில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது சிக்கனில் எல்லா ஸ்பைசஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், பச்சை வாசம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி சால்ட்டுமே கூட இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மசாலா ரெடி ஆனதும் நம்ம இதில் ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுக்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு லேட் ஆனதுனால இதில் ஸ்மோக் ஃப்ளேவர் என்னால் கொடுக்க முடியல. நீங்கள் இதில் ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுத்துக்கலாம். இந்த சிக்கன் ஃபுல்லாக ரெடி ஆனதும் ஸ்மோக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அந்த பாயில் பண்ணி வச்சுருக்க கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம் கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷ்ரெட்டட் சீஸ் போட்டு அப்புறம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் ஃபுட் கலர் சேர்க்கணும் சிக்கனில். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்து தான் இருக்கேன். கொஞ்சம் எனக்கு கலர் தேவை இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ அந்த வெஜிடபிள், சிக்கன் அண்ட் சீஸ் இதை 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பார்க்குறதுக்கே சீஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்காங்க. கொரியண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி போட்டுக்காங்க. நான் இன்க்ரீடியண்ட்டில் காட்டல, ஆனால் அதை சேர்த்துக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட தந்தூரி சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம மயோனிஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். மயோனிஸ் ஆட் பண்ணி இந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. நம்மளோட சிக்கன் தந்தூரி ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அப்புறம் சமோசா பட்டியில் நம்ம எப்படி இதை ஃபோல்டு பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணிக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டஃபிங் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். வாங்க அதை எப்படி ரேப் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். 2 சமோசா பட்டி எடுத்துக்கோங்க. ஒன்றில் மைதா மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி ஆகிடும். அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் அந்த ஸ்டஃபிங் வைக்க போகிறோம், தந்தூரி ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இதை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது பிரியாமல் இருக்கும், அதோட ஸ்டஃபிங் கூட வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 2 சைடும் நம்ம அந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அது ஓப்பன் ஆகாமல் நல்லா ஸ்டிக் ஆகிருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட தந்தூரி சிக்கன் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட தந்தூரி சிக்கன் பாக்ஸ். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறது தான். இப்போ நான் எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும்
இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்ஸை வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி கோல்டிஷ் கலர் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக்காதீங்க. இந்த கலரில் வரணும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி கலரில் வந்தால் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளோட தந்தூரி சிக்கன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு டிஷ்ஷு தான் இது. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.